ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளாக் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃப்ளாகர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேஜ் வருது பாருங்கள், ஃப்ளாகர். இதை டச் பண்ணிங்கன்னா உள்ளே போனதும் flogger.com அப்படின்னு வரும். இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண வாட்டி கிரியேட் யுவர் ஃப்ளாக் அப்படின்னு வருதா, இதை டச் பண்ணுங்கள். நான் சில காரணங்களுக்காக இந்த எப்படி இமெயில் கொடுக்கணுங்கிறத ப்ரல் பண்ணி வச்சுருப்பேன். சாரி, நீங்கள் இமெயில் கொடுத்துருந்தீங்களா, அந்த இமெயில் என்ன இமெயிலோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ண வாட்டி உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். சூஸ் எ நேம் ஆஃப் யுவர் ஃப்ளாக் அப்படின்னு வரும். அதுக்கடுத்தது டைட்டில், நீங்கள் நேம் என்ன கொடுக்குறீங்க. நான் என்னோடய நேமே கொடுத்துக்கிறேன், தமிழ் செல்வி. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்களா வரும். இங்கே என்ன நீங்கள் கொடுக்குறீங்க, சூஸ் யுவர் ஃப்ளாக்.com அப்படின்னு கேட்குது. நான் தமிழ் வாழ்க ஹார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். கீழே என்ன வருது பாருங்கள், திஸ் ஃப்ளாக் அட்ரஸ் இஸ் இன்வால்வ்டு ஆர். அதனால் இதை வாழ்க தமிழ் இதுவும் தப்பாக வருது, நம்ம வேறு ஏதாவது கொடுக்கலாம். தமிழ் போற்றுவோம். தமிழை போற்றுவோம். ஹார்ட்ஸ் உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுங்க. நான் தமிழை போற்றுவோம் ஹார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸ் ஃபோட்டோன்ருக்கு பாருங்கள், இது மாறாது. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக தான் இதில் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெப்சைட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது, இந்த இது மாறாது, ஃப்ளாக் சப்போர்ட்டுன்னு இருக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் யுவர் டிஸ்பிளே நேம். திரும்பியும் தமிழை போற்றுவோம் ஹார்ட்ஸ் இதையே கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இந்த மாதிரி பேஜ் வருதா. அப்புறம் நெக்ஸ்ட்டு
போஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 3 லைன் மாதிரி இருக்கா, இதை டச் பண்ணிங்களா நான் நேம் கொடுத்தலாம். என்னோடய நேமு வந்திருக்கு பாருங்கள். என்னோடய நேமு, போஸ்ட்டு, ஸ்டேட்டஸ், கமெண்ட்ஸ், எர்னிங், பேஜஸ், லேஅவுட், தேம்ஸ், செட்டிங்ஸ், ரீடிங் லிஸ்ட், வேவ் ஃப்ளாக் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாவது இப்போ ஒரு போஸ்ட்டு போட போகிறேன். போஸ்ட்டு கிளிக் பண்ணிங்களா, இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்களா, அதுக்கு என்ன டைட்டில்னு கேட்குது பாருங்கள். அதாவது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்க. நான் தமிழ் மோட்டிவேஷன்னு கொடுக்குறேன். இதை வந்து ரைட் பண்ணுறது, இதை வந்து ஃபார்மெட்டு என்ன ஃபார்மெட்டோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்மால் அது கொடுத்துக்கலாம். இது நார்மல் ஐட்டிங்க என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டைல், நீங்கள் என்ன ஸ்டைலில் கொடுத்துக்கணுமோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்தீங்களா, இது ஒரு ஃபார்மேட்டில் வரும். நான் ஹேன்னு போடுறேன் பாருங்கள். ஒரு ஃபார்மேட்டில் வரும். இதெல்லாம் ஒரு ஃபார்மேட். இது வந்து நம்ம ஏதாவது லெட்டர் கொடுத்துக்கணும்னா அதுக்கு அடியில் கோடு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். இது வந்து கலரிங் பண்ணிக்கலாம். போஸ்ட்டு போடுறப்ப இதை கலரிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். போஸ்ட்டு கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோட்டோ நீங்கள் அப்லோடு பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தேடும் அதுதான். அடுத்தது மோச்சிஸ், என்ன மோச்சிஸ் நீங்கள் வேணுமோ அதை சர்ச் பண்ணி அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் தமிழ் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கல, இது என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அது. இப்போ வந்து ஃப்ளாக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், இந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணி வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டேட் கொடுத்தீங்களா இங்கே வந்துடும். மேலே டைட்டில் கொடுங்க, மோட்டிவேஷ்னல். நான் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு கீழே வந்து என்ன ஃபார்மேட்டுன்னு கேட்குது. நான் வந்து இந்த ஃபார்மேட் சைடில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு மோட்டிவேஷன் கவிதை போடுறேன். விழுவதெல்லாம் எழுவதற்கே எழுவதற்கே நீ எவ்வளவு தான் தோற்று போனாலும் தோல்வியை
கவிதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் வந்து மேலே அந்த சிம்பிள் போடுறேன். சிம்பிள் ஸ்டெப்பு தாங்க. நீங்கள் ஆல்ரெடி இமெயில் வச்சுருந்தீங்களா, அந்த இமெயில் மூலமாக பண்ணுங்கள். எதுக்கும் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இது கம்ப்யூட்டராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஃபோனுங்கிறதுனால கொஞ்சம் வந்து இதாகுது. அவ்வளோதான். நான் ஒரு கவிதை போட்டிருக்கேன். விழுவதெல்லாம் எழுவதற்கே, நீ எவ்வளவுதான் தோற்று போனாலும் தோல்வியை ஒற்றுக்கொள்ளாதே. ஓகேங்க. இதை நான் இப்போ போஸ்ட் போட போகிறேன். பப்ளிஷ் போஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்களா, போஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இது எப்படி நீங்கள் பார்க்குறதுனா, இந்த 3 டாட் இருக்கு பாருங்கள். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்களா, வேவ் ஃப்ளாகுன்னு இருக்கும் பாருங்கள். இதை டச் பண்ணிங்களா, நீங்கள் போட்ட மோட்டிவேஷ்னல், என்னோடய நேமு மோட்டிவேஷ்னல், கீழே வந்து விழுவதெல்லாம் விழுவதற்கே, நீ எவ்வளவுதான் தோற்று போனாலும் தோல்வியை ஒற்றுக்கொள்ளாதே. இங்கே போஸ்ட்டு கமெண்ட் போடுவாங்க. அவ்வளவுதாங்க. திரும்பி பேக் போங்க. பேக் போயிட்டு நீங்கள் உடனே இதில் போஸ்ட் போட்டோன்னெலாம் எரன் வராது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளாக் ரெடி பண்ணி இதில் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வருமானம் வரும். இது பாருங்கள், ஹேகனிங்ஸ், பேஜஸ், கமெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்துக்கலாம். யார் யார் கமெண்ட், இன்னும் ஒரு கமெண்ட் கூட வரல. இப்போ தானே நான் போஸ்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து 1 போஸ்ட். நானே பாருங்கள் என்னோடய பேஜை 6 டைம் பார்த்துருக்கேன். இதுதான் யார் உங்கள் பேஜை பார்த்துருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நானே பாருங்கள் என்னோடய பேஜை எத்தனை டைம் பார்த்து வச்சுருக்கேன்னு. உங்களோட பேஜை நீங்களே வந்து அடிக்கடி பார்க்கக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த உங்களோட வெப்சைட்டை வந்து எடுத்துருவாங்க. அதனால் நான் பேக் போய்க்கிறேன். ஒரு டைம் போஸ்ட்டு போட்டிங்களா நீங்கள் விட்டுறணும். திரும்பி போயிட்டு உங்கள் போஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடாது. பேக் வந்துட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிள் ஸ்டெப்பு தான். நியூ ஃப்ளாக் வேணுன்னா நியூ வீடியோ நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களை இப்போ இதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்களா, இது பாருங்கள், இதுதான் என்னோடய ஃப்ளாகோட வெப்சைட். மேலே இருக்குது பாருங்கள், தமிழை போற்றுவோம் ஹார்ட்ஸ் ஃப்ளாக் போர்ட்ஸ். இதுதான் என்னோடய ஃப்ளாக் வெப்சைட். காப்பி கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் வந்து ஃப்ளாகர்னு செக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து டச் பண்ணி கிரியேட் ஃப்ளாகுன்னு இருக்கும், அதை டச் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு கொடுத்து, நான் இப்போ எப்படி எதெல்லாம் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் வந்து கரெக்டாக என்னோடய வீடியோவை பார்த்து உங்களோட ஓன் ஃப்ளாக் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபேமிலிஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.